நம்ம நாட்டு வரலாற்றை பற்றி கேட்குறப்ப நம்ம நாட்டுக்காக எத்தனையோ பேர் எவ்வளவோ தியாகங்களை செஞ்சுருக்காங்க. ஆண்கள் மட்டும் இல்லைங்க, பெண்களும் நிறைய தைரியமான போர்களை நடத்தியிருக்காங்க, சண்டைகள் நடத்தியிருக்காங்க. தன் கணவர் இறந்து போனதுக்கு அப்புறமும் அந்த நாட்டை காப்பாற்றிட்டு வந்திருக்காங்க. அந்த வரிசையில் எந்த வகையிலையுமே குறைச்சல் இல்லாத ராணி ஆதியை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். யார் இந்த ஆதி? தன் தலையவே வெட்டி ஒரு போரவே ஜெயிக்க வச்ச இந்த பெண் எதுக்காக இதை செஞ்சாங்க? அதை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் தியா. முகலாயர்கள் இந்தியாவை ஆட்சி செஞ்ச காலகட்டம் அது. தாஜ்மஹாலை கட்டின ஷாஜஹானோட 3வது மகன் தான் அவுரங்கசீப். இவரோட காலகட்டத்தில் மக்கள் யாரும் நிம்மதியாகவே இருந்தது கிடையாது. இவரோட கொடூர ஆட்சி காலகட்டத்தில் இவருக்கு பெண்கள் மேலே அதீத காமம் இருந்தது. ஆனாலும் பல இந்திய நாட்டு ராஜர்கள் இவங்களை எதிர்த்தே வந்தாங்க. இதில் ஒருத்தங்க தான் ராஜபுத்திரை. இவங்களோட வம்சத்தில் இருந்தவங்க தான் ரூப் நகரத்தில் சேர்ந்த பிரபாவதி. அழகும் அறிவும் தைரியமும் இருந்த இந்த பிரபாவதியை பற்றி எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட இந்த அவுரங்கசீப் அவங்களோட நாட்டுக்கு மேலே படையெடுத்து போவார். நான் ஒன்று இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா நான் இந்த நாட்டு மேலே சண்டைக்கு வருவேன்னு சொன்னார். ஆனால் பிரபாவதியோட தந்தையோ நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு படைபலம் இல்லைங்கிற காரணத்தினால அந்த பெண்ணை அவங்களுக்கே திருமணம் செஞ்சு கொடுக்கறதா சொல்லிடுவாங்க. ஆனால் பிரபாவதிக்கோ அதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இருக்காது. ஏன்னா நிறைய திருமணம் செஞ்சுக்கிட்ட இவர் மேலே அவளுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இருக்காது. பெண் மேலே இருக்கிற மோகத்தினால நிறைய திருமணம் செஞ்சுக்கிட்ட அவுரங்கசீப் மேலே இவங்களுக்கு திருக்கூட இஷ்டம் இருக்காது. அதனால் அந்த கல்யாணத்தை இவங்க மறுத்துருவாங்க. இதனால் கோபம் அடைந்த அவுரங்கசீப் அவங்க நாட்டு மேலே படையெடுத்து வருவார். இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரபாவதி தன்னை காப்பாற்றிக்க மேவார் மகாராஜாவான முதலாம் ராஜ் சிங்கிட்ட உதவி கேட்பாங்க. எப்படியாவது முகலாயர் கூட சண்டை போட்டு வென்று தன்னை திருமணம் செஞ்சுக்கிறதா கேட்டுக்குவாங்க. ராஜ்சிங்கும் ஒத்துக்கிட்டு மேவூர் இளவரசரும் படை தளபதியும் ஆன ராவல் ரத்தன் சிங் அவங்கள போருக்கு தயாராக சொல்கிறாங்க. ஆனால் கல்யாணமாகி சில நாட்களே ஆன அவங்களுக்கு மனைவியை பிரிஞ்சு போக மனசு. ராஜ்புட் மகளான ஹாதி ராணியை தான் இவங்க திருமணம் செஞ்சுருப்பாங்க. தன் கணவர் தனக்காக யோசித்து போருக்கு போகாமல் இருக்கிறது ஹாதி ராணிக்கு துளி கூட இஷ்டம் இருக்காது. ஒரு பெரிய மனம் இல்லைனாலும் தனக்காக போருக்கு போகாமல் இருக்கிறது ஒரு அவப்பேருன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி போருக்கு அனுப்பி வைப்பாங்க. போருக்கு போக தயாராக நிற்கிற நேரத்தில் ரத்தன் சிங் தன்னோட ஒற்றரை அனுப்பி தன் மனைவி கிட்ட அவங்களோட நினைவு சின்னமாக எதையாவது ஒன்று கொடுத்து விட சொல்லுவாங்க. இவர் எப்பவும் நம்ம நினைப்பிலேயே இருக்கிறாரே அப்படிங்கிற காரணத்தினால ராணி அவங்களோட பணிப்பெண்ணை கூப்பிட்டு ஒரு தட்டும் அதுக்கு மேலே ஒரு சிகப்பு துணியும் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நான் கொடுக்க போகிறத கொண்டு போய் என்னோட நினைவு சின்னமாக கொடுத்துருங்கன்னு ஒற்றர்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாளை எடுத்து அவங்க தலையை அவங்களே வெட்டி கொடுத்துருவாங்க. ஒற்றர் எடுத்துகிட்டு வரதை பார்த்துட்டு ரத்தன் சிங் மிகவும் மகிழ்ச்சியோடு பார்த்துட்ருப்பாரு, தன் மனைவி கிட்டேருந்து நினைவு பொருள் கிடச்சிருச்சுன்னு சொல்லி. ஆனால் அதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுவார். தனக்காக தான் எதையுமே யோசிக்காமல் போரை நடத்தணுங்கிறதுக்காக அவளோட தலையவே வெட்டி கொடுத்துட்டாளே அப்படிங்கிற ஒரு துக்கத்தோட அவரோட தலையோட முடியை எடுத்து தன் கழுத்தில் கட்டிக்கிட்டு யுத்தம் போவார். அந்த தடவை அந்த யுத்தத்தில் அவர் தான் ஜெயிப்பார். ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறமும் அவருக்கு மனசு இருக்காது. தன் மனைவி தனக்காக உயிரவே கொடுத்துட்டாளே அப்படிங்கிற ஒரு துக்கத்தினால அவரும் அந்த போர்க்களத்திலேயே இறந்து போயிடுவார். இப்படித்தாங்க நம்ம நாட்டு பெண்கள் வெவ்வேறு வகையில் தன் வீரத்தையும் தைரியத்தையும் தியாகத்தையும் காட்டியிருக்காங்க.